முச்சங்கம் கண்ட மொழி மூவேந்தர் வளர்த்த மொழி மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி மொழிகளில் உயர்தனி செம்மொழி புதுமைகள் நிறைந்த மொழி பார்ப்போற்றும் தூய மொழி நம் தமிழ் மொழி. மனிதர்கள் மட்டுமல்லாது இறைவனும் தமிழின் மீதுள்ள பற்றால் நிகழ்த்திய நாடகம் இதோ உங்களுக்காக. நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. நத்தமை புலமை கற்றவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனையிலே பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்போருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்திக்கும் திறமை உள்ளவர்கள் விவரத்தை கூறி வேந்தரிடம் பரிசை பெறலாம். இது அரச கட்டளை. சொக்கா, அரசர் தரும் 1000 பொற்காசும் எனக்கே கிடைக்கணும்னா அருள் பிரிய மாட்டியா? காதல விழுகாதே. தாயே மீனாட்சி, என்னையா கூப்பிட்டீங்க? உன்னை யார் கூப்பிட்டா? பாமா. ஐயோ ஐயோ, ஒரு காசா 2 காசா? 1000 ஒன்னாச்சே, 1000 ஒன்னாச்சே. இந்த நாள் பார்த்து பாட்டல் வரல. ஏன் சந்தேகத்தை தீர்த்து வைக்க வழி இருக்கானா? நான் எப்படி அரச சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன்? எனக்கு இல்ல வேற எவனோ அடிச்சுட்டு போறான். ஐயா போயா. புலவரே, யார் அது? அழைத்தது நான் தான். ஏன் அழைச்சிங்க? யாருங்க நீங்க? சொற்சுவை பொருள்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழை பாட்டு சேர்த்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். நம்ம சாதியா? தண்டாரப்பட்டதை நீங்களே கேட்டாச்சா? ஏன் வயிற்று அடிக்க வந்திருக்கீங்க? நீங்க வசதி உள்ள புலவர் மாதிரி தெரியுது. ஹே, நீர் என்ன விட்டேன்னா அனல் மூச்சு அல்றிந்த தெளிய நிலமை வேகுதுங்க உள்ள. ஓஹோ, அதனால்தான் அம்பியை எண்ணி தவித்து கொண்டிருந்தீரோ? ஆமா, மனசுக்கிட்டான் புலம்பி ஒரு புண்ணியமில்லை. அதான் ஆண்டவன்ட்டே அழுது புலம்பலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். நீ புலமையது என் காதில் விழுந்தது. சரிதான், ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டிருப்பீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கமே எனக்கு இல்லையப்பா. நான் உன் எதிரிலேயே இருந்தேன். சரிதான், நான் கண்ணை மூடி சாமி கும்பிடும் போது முன்னால் வந்து நின்றுப்பீங்க. நான் பார்க்காம விட்டுட்டேன். சாப்பிட்டாச்சா? ஏப்பாம்மா, நேரத்துக்கு சாப்பிடுங்க போல. அதான் நின்று நிம்மதியாக பேசுறீங்க. இங்கே இனிமே ஏற்பாடு. நான் வரேன். நில். வாங்கே. பாண்டியன் சந்தேகத்தை தீர்த்தக்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசத்தனை உனக்கே அல்லவா? ஐயோ, அந்த பாட்டு மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா 1000 பொற்காசு என் கையில். 1000 பொற்காசு. கவலையப்படாத, இந்த பாட்டை நானும் உனக்கு தரேன். பாட்டை நீங்கள் தரீங்களா? வேண்டியதான். உங்கள் பாட்டை கொண்டு போய் என் பாட்டுன்னு சொல்லிக்குவா. ஏற்கனவே சொந்தமாக எழுதப்பட்டு கண்ணா பின்னான்னு பேசுகிறேங்க. கொஞ்சம் வசன நாடையாக எழுதுறேன். இருந்தாலும் புலவன்னு ஒத்துக்கிறாங்க. அதையும் கெடுக்கலான்றியா? பரவாயில்லை, திருடுறாங்கறியா? பரிசு வேணுமா வேண்டாமா? வேணுமே. ஏன் உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமா? நிச்சயமா? உண்மையாவா? அடப்பாயா, பணம் வேணும்னு சொல்கிறவங்களே நான் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். எனக்கு அந்த பொருள் மீது பற்று இல்லையா? பற்று இல்லாமல் உடம்பு இத்தனை நடக்கா? நல்லா நடிக்கிறீங்க.
நாடகத்தே நடத்தப்பான் நடிக்க முடியுமாப்பா? முடியுமா? என்னது? ஹே, இப்ப புரிஞ்சுதியா? புதுசா பாட்டு எழுதி பழகுற, அதை இப்படியே எடுத்துட்டு உதைப்பாங்களோ என்ன பண்ணுவாங்களோன்னு பயந்து என்ன சொல்ற? என் புலமை மேல் நம்பிக்கை இல்லாட்டால் என்னை பரிசித்து பாரு, உனக்கு திறமை இருந்தால். என்னது என்னது? எங்கிட்டயும் மொத பார்க்குறியா? இந்த பாரு, நான் பார்க்கதான் சுமாரா இருப்பேன், ஆனால் என் புலமை போச்சு எனக்கு தெரியாது. தயாராரு. கேள்வி நீ கேட்கிறாய் அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்குறேன். எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். கேளும். சற்று பெரும். கேளும். பிரிக்க முடியாது என்னவா? தமிழும் சுவையும் பிரியக்கூடாதது, எதுகையும் மானையும் சேர்ந்தே இருப்பது, வறுமையும் புலமையும் சேராதிருப்பது, அறிவும் பணமும் சொல்லக்கூடாது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்கக்கூடாது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது, கலையும் அழகும், கலையச் சிறந்தது இயற்கை நாடகம். நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். பாட்டுக்கு நாரதர், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். அப்பா ஆளை விட எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐயா, நீர் புலவர். நீர்? இல்லை, நான் புலவன் இல்லை. பாட்டை கொடுங்கள், அரசர் என்ன தருகிறாரோ அதை நான் உங்களிடம் வந்து தருகிறேன். நீங்க பார்த்து ஏதாவது. எனக்கு அந்த பரிசானம் அனைத்தும் நீயே வாங்கிக்கொள். வேண்டாம், எனக்கு ரொம்ப அதிகம். பரவாயில்லை, எடுத்துச் செல். சரி சரி, பரிசு தந்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன். வேற ஏதாவது தந்தால் என்னிடம் நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்கெங்க வீங்கிருக்குண்ணா? இதற்கும் சிரிப்பு தானா? மறுமுறை இவங்களை இங்கு வந்து பார்க்கலாம். எங்கும் பார்க்கலாம். தெரு தெருவா அலைவாள் போல இருக்கு. தெய்வீக சிரிப்பியா உங்களுக்கு? வீடு விலாசமே இல்லையா? இந்த ஊரிலேயே பெரிய வீடு என் வீடு தானப்பா. அது எந்த வீடு? இந்த வீடு எங்க? அக்ஷரா வித்யா மந்திர்லயேவா? இங்கே இருப்பாரு போல இருக்கு. பாட்டை கொடுங்க. இந்த அரும் பாட்டு தயாராக இருக்கிறது போலும். கடவுள் மாதிரி உங்களை நம்பி போறேன். பரிசு எனக்கே கிடைக்கணும். போய் வா, வெற்றி உனது. நன்றி. நன்றி.